அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. ராசி சக்கரத்தில் 10வதாக அமைந்த மகர ராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு இறுதியில் பார்த்தீங்கன்னா கிரகநிலை பொறுத்து எப்படிப்பட்ட பலன் அமைய போகுது. நீங்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியான குணம் கொண்டவங்களாக இருப்பீங்க. விடாமுயற்சி, லட்சியம், கட்டுப்பாட்டு, கடின உழைப்புக்கு சொந்தக்காரங்க நீங்கள் தாங்க. மேலும் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகம் இருக்குது. சூழலுக்கேற்ப மாறக்கூடிய தன்மை இருப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுலபமாக எடுத்துட்டு அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டிய செயலில் ஈடுபடுவதால் இந்த மாதத்தில் கிரகநிலை பொறுத்து எப்படிப்பட்ட பலன் அமைய போகுது. நீங்கள் இந்த நேரத்தில் புதிய தொழில் தொடங்கலாமா? நிதி நிலைமை பொறுத்தவரை எப்படி இருக்குது? பள்ளி செல்லக்கூடிய மாணவர்கள் எந்த அளவுக்கு முன்னேற்றம் உண்டுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் வேலை இருக்க பைமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ளலான்னு நினைத்தீங்கன்னா இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். சொல்லிலும் செயலாலுமே பெயர் பெற்ற மகராசி நண்பர்களே, இந்த மாதத்தில் கிரகநிலை பொறுத்து பார்த்தீங்கன்னா தனவாக்கு, குடும்பஸ்தானத்தில் சனி, ராகு, தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரன், கலத்திர ஸ்தானத்தில் குரு, அஷ்டம ஸ்தானத்தில் கேது, தொழில் ஸ்தானத்தில் புதன், லாபஸ்தானத்தில் சூரியனோ செவ்வாயின்னு சுக்கிரனு கிரகநிலை அமைந்திருக்கு. இந்த கிரகநிலையால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்களில் சாதகமாக நடந்து முடியுங்க. வீண் மன குழப்பங்கள் தோன்றினாலும் முடிவில் தெளிவு உண்டு. தேவையற்ற பிரச்சனைகளை தலையிடுவதை மட்டும் தவிர்த்துக்கோங்க. சொன்ன சொல்லை காப்பாற்ற பாடுபட வேண்டியதாக அமையும். தேவையான உதவிகள் பார்த்தீங்கன்னா தாமதமாக தான் உங்களுக்கு கிடைக்கும். வீண் கனவுகள் தோன்றலாம். திடீர் கோபம் உங்களுக்குள்ள தோன்றும். ரொம்ப கட்டுப்பாடாக இருங்க. அதே போல் பேச்சில் கவனம் தேவை. நேரத்தில் உங்கள் தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் அதிகரிக்கலாங்க. வாடிக்கையாளர்களிடம் பேசும்போது நிதானத்தை கடைபிடிங்க. தொழிலில் முன்னேற்றம் தொடர்பான கவலை ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா சின்ன விஷயத்துக்காக அலைய வேண்டியது அமையும். பணிச்சுமை காரணமாக திடீர் கோபம் உண்டாகலாம். கவனமாக செயல்படுவது ரொம்ப நல்லது. எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு கிடைக்குங்க. குடும்பத்தில் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்பட்டு சரியாகும். உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிக்கு இருந்து வந்த கருத்து வேற்றுமை பார்த்தீங்கன்னா நீங்கும். உங்கள் செயல்களை குடும்பத்தில் உள்ளவங்க குற்றம் சொல்லலாம். எனவே வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருங்க. கண்டு காணாமல் இருப்பது ரொம்ப நல்லது. பிள்ளைகளுடைய எதிர்கால நலனில் நீங்கள் அக்கறை காட்ட தொடங்குவீங்க. பெண்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற பாடுபட வேண்டியது அமையும். மற்றவங்க பிரச்சனைகளை இந்த நேரத்தில் தலையிடாமல் செல்வது நல்லது. கோபத்தை குறைத்துக்கோங்க. கலைத்துறையில் இருந்தீங்கன்னா வீண் ஆசைகள் மனதுக்குள்ளே தோன்றலாம். கட்டுப்பாட்டுடன் இருப்பது ரொம்ப நல்லது. எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்வது நல்லது. வீண் விவகாரங்களை தலையிடாமல் இருங்க. அரசியலில் இருந்தீங்கன்னா காரியங்களில் திடீர் தடை உண்டு. திட்டமிட்டு செய்தீங்கன்னா சாதகமான பலன் உண்டு. சக மனிதர்களை அனுசரித்து செல்வது நல்லது. எதிர்பாராத அலைச்சல் உண்டாகலாம். மாணவர்களுக்கு நிதானத்தை கடைபிடிப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும். பாடங்களில் கூடுதல் கவனத்தோடு படிங்க. மேலும் உங்களுக்கு திருமணத்திற்கு வரன் தேடிக்கொண்டு இருந்தீங்கன்னா வரன் நல்ல இடத்துல அமையும். மேலும் தொழிலதிபர்கள் வெளிநாட்டு ஒப்பந்தங்களும் உங்களுக்கு கிடைக்குங்க. லாபம் இனி அதிகரிக்கும். வியாபாரிகள் போட்டியின்றி வியாபாரம் செய்து நல்ல லாபத்தையும் பெறலாம். மேலும் பிரிந்து சென்ற தம்பதியினர் ஒன்று சேர வாய்ப்பிருக்கு. நிதானத்தை கடைபிடிங்க. குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் வருவாய் உண்டு. மருத்துவ தொழில் புரிவோருக்கு அதிக வருவாய் தரக்கூடிய நாளாக அமையும். சோதனைகள் வெற்றியாக மாறப்போகுங்க. மேலும் உங்கள் காரியங்கள் அனைத்தும் கைகூடி வரும். உங்கள் செயல்கள் மற்றவங்களுக்கு கவனத்தை ஈர்க்கும். உல்லாச பயணங்களில் நாட்டம் அதிகரிக்கும். மன அடக்கம் பெற தியானம் செய்வது ரொம்ப நல்லது. படிப்பில் உங்களுக்கான நாட்டம் அதிகரிக்கும். பெற்றோர்கள் பிள்ளைகள் விரும்பியதை வாங்கி கொடுப்பீங்க. செலவுகளும் அலைச்சலும் இனி அதிகரிக்கலாம். உங்கள் ராசியில் பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், சுக்கிரனே 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பாங்க. குருவோ கலத்திர ஸ்தானத்துக்கு 7ஆம் வீட்டில் சஞ்சரிக்குதுங்க. தைரிய வீரிய சகோதர ஸ்தானமான 3ஆம் இடத்துல சனியின் சஞ்சாரம் அமைய போகுது. புதனும் பார்த்தீங்கன்னா தொழில் கர்மஸ்தானத்தில் 10ஆவது வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை சிறப்பாக இனி அமையும். உங்கள் அர்ப்பணிப்பையும் கடின உழைப்புக்கான வெற்றி இந்த நேரத்தில் உண்டு. திட்டமிட்ட அனைத்து காரியங்களும் கடின உழைப்புக்கு பின்னாடி வெற்றிக்கு வழிவகுக்கும். மேலும் இந்த நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வருமானம் அதிகரிக்கவோ நிதிநிலை மேம்படவோ புதிய வழிகள் பிறக்கலாம்.
நிதி நிலைமை பொறுத்தவரை தொடக்கத்தில் சூரியன் சக்கரன் செவ்வாய் 11வது வீட்டில் இருப்பதால் குருவின் நிலை காரணமாக வருமானம் சிறப்பாக அமையும். புதிய வழிகளை பணம் சம்பாதிக்க வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். ராகு சில கிரக நிலைகள் செலவுகள் ஏற்படுத்தலாம். மருத்துவ செலவு, சகோதர வழியில் செலவுகள் ஏற்படலாம். சொத்துக்கள் மூலமும் விரயம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இந்த நேரத்தில் உங்கள் குலதெய்வ வழிபாடும் மேலும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் வீட்டில் தீபம் ஏற்றி வழிபடுவது பெரிய செலவுகளை குறைக்குங்க. தொழில் வேலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்கள் அர்ப்பணிப்பும் கடின உழைப்புக்கான அங்கீகாரம் உண்டு. மூத்த அதிகாரிகளிடமிருந்து பாராட்டுகளையும் பெறுவீங்க. வேலை செய்து வந்தீங்கன்னா இடமாற்றம் உண்டு. புதிய யோசனைகளோ திட்டங்கள் மூலம் தொழில் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டு. வணிகர்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய மாதமாக அமைந்திருக்கு. வியாபாரம் செழிக்க வாய்ப்பு இருக்குங்க. மேலும் முதல் பாதி ஆரோக்கியத்தில் சாதகமாக இருக்குது. பெரிய உடல் நல பிரச்சனை ஏற்படாது. மாதத்தினுடைய கடைசி பகுதியில் தான் சிறு உடல்நல பிரச்சனை ஏற்படலாம். கோபத்தை இந்த நேரத்தில் கட்டுப்படுத்தி வைப்பது ரொம்ப நல்லது. மேலும் மாணவர்களுக்கு முக்கியமான ஒரு காலமாக அமைந்திருக்கு. கவனச்சிதறல்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு பாதிக்கும் என்பதால் படிப்பில் கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது. கல்வி தொடர்பான விஷயங்களை கூடுதல் உழைப்போ சரியான திட்டமிடலோ தேவைப்படும். கடின உழைப்பிற்கான பலன் நிச்சயம் உங்களுக்கு உண்டு. இளம் குடும்ப உறவை பொறுத்தவரை திருமணமானவங்களுக்கு மாதத்தின் முன்னாடி பாதியிலேயே அனுகூலமான பலன் உண்டு. உறவுகள் ஆழமடையோ சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகள் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. எனவே பேச்சில் நிதானத்தை கடைபிடிங்க. வீட்டில் பதட்டமான சூழல் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் குடும்பத்தில் பிரச்சனை தொடர்பாக கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கலாம். சகோதரர்கள் வழியில் செலவுகள் உங்களுக்கு உண்டாகலாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதத்தில் சூரியனும் செவ்வாயும் கால புருஷனுடைய 9வது வீட்டில் பயணிப்பாங்க. சனி பகவானுடைய முழு பார்வை அதில் விழுங்க. இது அரசியல்வாதிகளுக்கு கண்டமான ஒரு அமைப்பாகவும் இருக்கலாம். மேலும் குரு வக்கரமடைந்து கடக ராசியில் இருப்பார். அடுத்து 3 மாதங்கள் அவர் வக்கரமாக தான் இருப்பார். விருச்சிக ராசியில் புதனோ சுக்கிரன் இணைவதால் லட்சுமி நாராயண யோகத்தை தரும். இந்த டிசம்பர் மாதம் பொறுத்தவரை மகர ராசிகளுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா புதன் சுக்கிரன் அமர்ந்திருப்பது இடம், பொருள், வீடு, வாகனம், ரியல் எஸ்டேட், ரிஜிஸ்ட்ரேஷன் போன்ற அனைத்து விஷயங்களும் வெற்றி தருங்க. மேலும் அதற்கான யோகமும் உண்டு. விரயத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சூரியன் செவ்வாய் கால் முட்டி மறைமுக பகுதிகளை சிறிய அறுவை சிகிச்சைக்கான செய்ய வேண்டிய வாய்ப்பு வரலாம். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. மேலும் 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் தேவையில்லாத பிரச்சனைகளையும் மன அழுத்தத்தையும் தரலாம். மேலும் இந்த நேரத்தில் பாதிப்புகள் அதிக அளவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குரு 6ஆம் இடத்துல வக்கரமாக இருப்பதால் வங்கி கடன்கள் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வீட்டில் தங்கி இருக்கக்கூடிய நபர்களுடைய ஆரோக்கியத்திலும் சரிங்க, அவங்களுடைய சகவாசம் சரியில்லாமல் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வெளியூர், வெளிநாடு, தூரதேச பயணம் செல்லக்கூடிய யோகம் இந்த நேரத்தில் உண்டு. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்தில் செட்டில் ஆகக்கூடிய யோகம் உண்டு. பெரிய பிரச்சனைகள் எல்லாம் ஓய்வு பெறும். டென்ஷன் இனி குறைய தொடங்கும். உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. தூக்கமின்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கால் பகுதி, முட்டி தொடர்பான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு. எடுத்த காரியங்களை வெற்றி பெறக்கூடிய யோகமும் இருக்குது. திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்களை நிச்சயம் வெற்றி பெறுவீங்க. காசு பணத்திற்கு எந்தவித குறைவு இருக்காது. சந்தோஷமும் பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா 75% நன்றாக இருக்குதுங்க. சனி பகவானுக்குரிய ராசியாகவும் செவ்வாய் பகவான் உச்சமுடையக்கூடிய ராசியாக பிறந்த மகர ராசி நண்பர்கள், நீங்கள் பொதுவாக எடுத்துக்கொண்ட செயலை வெற்றி வேண்டும் வரை தொடர்ச்சியாக போராடக்கூடிய நபராக இருப்பதால் நீங்கள் தொடர்ந்து உங்கள் வாழ்நாள் முழுவதும் செய்ய வேண்டிய ஒரு பரிகார முறை என்னன்னு தெரிஞ்சுக்கொள்வது ரொம்ப முக்கியங்க. நீங்கள் சனிக்கிழமை தோறும் பெருமாள் வழிபாட்டை மேற்கொள்வது ரொம்ப நல்லது. அதே போல் ஆண்டுக்கு ஒரு முறையாவது சனீஸ்வர அம்சம் நிறைந்த திருப்பதி, திருமலை, வெங்கடாஜலபதி பெருமாளை வணங்கி வாங்க ரொம்ப நல்லது. பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நாளில் நவகிரகங்களில் சனி பகவானுக்கு நெய் அல்லனா விளக்கெண்ணெயில் தீபம் ஏற்றி வழிபடுங்க. முருகப்பெருமானின் உச்ச ராசியாக இருப்பதால் செவ்வாய்க்கிழமை நாளில் முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா 6 வெற்றிலைகள், 6 அகல் விளக்கில் பார்த்தீங்கன்னா வட்டமாக வைத்து முருகனுக்கு நெய் தீபம் ஏற்றி வணங்கி வர உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக நீங்கிடும். இல்லற வாழ்க்கையும் சரிங்க. பூர்வீக சொத்து, நிலம் சம்பந்தமான விடயங்கள பல நன்மைகள் உண்டு. கருப்பு நிற ஆடைகளை மகர ராசினர் எப்போதும் நீங்கள் அணியாதீங்க. அதை மட்டும் தவிர்த்துக்கோங்க. அதே போல் சொந்த வீடு இல்லைன்னா வாடகை வீடு நீங்கள் கிழக்கு திசை நோக்கியமாறு அமைத்து கொள்வது உங்களுக்கு சிறந்த எதிர்காலத்தை ஏற்படுத்தி தரும்.
ஏழைகளுக்கோ அன்னதானமோ, கோவில்களுக்கு செல்வம் போது வெல்லம், தேன், அரிசி போன்றவற்றை தானம் அளிப்பதே உங்களின் பார்த்தீங்கன்னா விருப்பங்களை அனைத்தும் நிறைவேற்றி தருங்க. இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா மகர ராசி நண்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி அமைந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.